வணக்கம். ஸ்ரீசக்கரத்துல அதனுடைய மத்தியில பிந்துஸ்தானத்துல ஆதிசக்தியான லலிதா பரமேஸ்வரி இருக்கிறதாகவும் அவர்களை சுற்றி 15 திதிநித்யா தேவிகள் இருக்கிறதாகவும் தொடர்ந்து அந்த திதிநித்யா தேவிகள் யாரு, அவர்களினுடைய மகத்துவம் என்ன, அந்த நித்யா தேவிகளை எப்படி வழிபடணும், எந்த நாள்ல வழிபடணும், எப்படி வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் இப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல அரிய ரகசிய தகவல்களை நாம தொடர்ந்து இந்த அற்புதமான ஆன்மீக துளிகள் சேனல்ல பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில திதிநித்யா தேவியில அற்புதமான 5வது தேவியாக இருக்கக்கூடியதுதான் வஹ்னிவாசினி நித்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேவி. சுக்லபக்ஷ பஞ்சமி அன்னிக்கும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதிக்கும் அதிதேவதையாக இருக்காங்க. அதாவது வளர்ப்பிறையில 5வது நாளும் தேய்பிறையில 11வது நாளும் இந்த தேவி அம்பிகையினுடைய அம்சமாக இருந்து கொண்டு அம்பிகைக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அம்பிகையினுடைய ஒரு வடிவமாக இருக்காங்க. வரீங்களா? இந்த அம்பிகையினுடைய அதி ரகசியமான விஷயங்களை நாம இப்ப பார்க்கலாம். வஹ்னி அப்படின்னு சொன்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். வாசினி அப்படின்னு சொன்னா வசிக்க கூடியவள் அப்படின்னு அர்த்தம். வஹ்னி வாசினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திதிநித்யா தேவியானவள் எப்பொழுதும் நெருப்புக்குள்ளே வசிக்க கூடியவளாக இருக்காங்க. சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லலிதா சாஸ்திரநாமத்தின் நாமம் இந்த திதிநித்யா தேவியை குறிப்பதாக இருக்கு அப்படின்னு கருதக்கூடிய ஸ்ரீவித்யா உபாசகர்களும் உண்டு. இந்த அற்புதமான திதிநித்யா தேவியானவள் கையில் சங்கும் தாமரை பூவும் தாங்கி இருக்கிறதுனால உலகத்தையே காக்கக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாகவும் இருக்காங்க. அதே போல கையில ஒற்றை தந்தமும் மாதுளை பழமும் தாங்கி இருக்கிறதுனால வினைகளை எல்லாம் அகற்றக்கூடிய விநாயக பெருமானினுடைய அம்சமாக இருக்காங்க. அதே போல இதே தேவியானவள் கையில கரும்பு வில்லும் 5 புஷ்பபானங்களும் வைத்துக் கொண்டிருப்பதனால் சாட்சாத் ஆதிபராசக்தியான லலிதா திரிபுர சுந்தரியினுடைய அம்சமாகவும் மன்மதன் ரதியினுடைய அம்சமாகவும் இருந்து நம்மளுடைய இச்சைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அதி அற்புதமான ஒரு தேவியாக இருக்காங்க. இந்த அற்புதமான தேவியை நாம வழிபடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, திருமாலை வணங்கிய புண்ணியமும் விநாயகரை வணங்கிய புண்ணியமும் ஆதிசக்தியை வணங்கிய புண்ணியமும் மன்மதன் ரதியை வணங்கிய புண்ணியமும் ஏற்படுது. இதனால குடும்பத்துல அமைதி நிலவுது, தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யமானது ஏற்படுது. இதுக்கெல்லாம் மேல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பூர்ண வித்யா பிராப்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த அம்பிகையை வழிபடுவதனால வருது. அதாவது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் இந்த அற்புதமான திதிநித்யா தேவியை வழிபட்டாங்க அப்படின்னா கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குவாங்க. அனைத்து விதமான கல்வியும் அவர்களை பள்ளம் கண்ட நீர் போல வந்து அடையுமா. அதே போல இந்த அற்புதமான திதிநித்யா தேவியை நாம வழிபடும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு கேட்டானா, உத்தியோக லாபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது போல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, பார்க்கக்கூடிய வேலையில முன்னேற்றம் ஏற்படுது, சம்பள உயர்வு வருது, வேலை உயர்வு வருது, இப்படி பலவிதமான உத்தியோக லாபங்கள் ஏற்படுதாம். அதே போல உலக வசியமும் இந்த அம்பிகையினுடைய அருள் பெற்றவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த வஹ்னிவாசினி நித்யாவை யார் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வசப்பட்டு இந்த 3 உலகமும் அவர்கள் காலில் விழுமா. அந்த அளவுக்கு தன்னுடைய உபாசகனை காத்து ரட்சித்து அருள் செய்யக்கூடிய அதி அற்புதமான திதிநித்யா தேவியாக இந்த வஹ்னிவாசினி நித்யா தேவியானவள் இருக்காங்க. இவர்களை சுக்லபக்ஷ பஞ்சமி அன்னிக்கும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னிக்கும் வழிபடுவது அதி அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வழிபடக்கூடிய நேரத்துல இந்த அம்பிகை செவ்வரளி மலரால நாம வழிபட்டோம் அப்படின்னா உடனடியான பலன்களை நாம அனுபவிக்க முடியும். அதே போல நிவேதனமாக படைக்கும் பொழுது செவ்வாழை பழங்களை இந்த தேவிக்கு நிவேதனம் செய்து அதே செவ்வாழை பழங்களை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்து வந்தோம் அப்படின்னா உத்தியோக லாபம் ஏற்படும், பூர்ண வித்யா அதாவது நல்ல கல்வி ஞானம் ஏற்படும், மூவுலகும் நமக்கு வசியப்பட்டு நிற்கும் அப்படின்னு இந்த தேவியினுடைய அற்புதமான சக்தியை பற்றி அற்புதமான தந்திர சாஸ்திர நூல்களும் சொல்லியிருக்கு. அதே போல இந்த தேவியை நாம வழிபட்டு செவ்வாழை பழங்களை தானம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் குன்றி இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சீக்கிரமே தேறி வருவதை பலரும் அனுபவத்துல பார்த்திருக்காங்க. முக்கியமாக இந்த அற்புதமான வஹ்னிவாசினி நித்யாவினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னிக்கும் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி அன்னிக்கும் பிறந்தவர்கள் அழகே உருவானவர்களாகவும் மஞ்சள் வண்ணத்தில் மனதை தொலைப்பவர்களாகவும் தன்னுடைய இனிமையான குணத்தால் அனைவரையும் கவரக்கூடியவர்களாகவும் அரசியல், கலை, கல்வி இப்படி பலவிதமான விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவராகவும் நவரத்னங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அதிகமான பிரீத்தி உடையவர்களாகவும் எப்பொழுதும் நவநிதிகளான சங்க நிதி, பதுமநிதி இப்படி பலவிதமான நிதிகள் இவர்களிடத்தில் நிரம்பி இருக்கக்கூடியவர்களாகவும் பல அற்புதமான சித்திகள் கைவர பெற்றவர்களாகவும் இருப்பாங்களாம்.
இந்த வகையில இந்த தேவியினுடைய ஆளுமை பொருந்திய நாளன்னைக்கு பிறந்தவர்களுக்கே இப்படி அற்புதமான குணங்கள் இருக்கு அப்படின்னா இந்த தேவியை வழிபட்டு இந்த தேவியை ஆராதித்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி மாளாது இல்லையா? அந்த வகையில இந்த தேவியை வழிபடுவதற்கு அதி ரகசியமான ஒரு மந்திரத்தை நம்முடைய தந்திர சாஸ்திர நூல்களானது சொல்லியிருக்கு. அந்த அற்புதமான காயத்ரி மந்திரத்தை நாம இப்ப கேட்கலாமா? ஓம் வஹ்னிவாசின்யை வித்மஹே சித்தி பிரதாயை தீமஹி தன்னோ நித்யா பிரச்சோதயாத்.